சமாதானம் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம இன்று ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நேர்காணல் யாருடன் என்றால் பட்டுக்கோட்டை நகர திமுகவினுடைய செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்களுடன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. வணக்கண்ணே ஜபர் பாய். நல்லா இருக்கு, நல்லா இருக்கண்ணே. அதிர பாக்குறீங்க நீங்க? பாப்பேன். எப்படி இருக்கிறதெல்லாம்? நிறைய செய்திகள்லாம் போடுறீங்க, நல்லா சிறப்பா பண்றீங்க. இப்ப பட்டுக்கோட்டை நம்ம ரவுண்ட் அப் வந்தானே. சரி. பட்டுக்கோட்டையில ஒரு இந்த பேருந்து நிலையம் ஒரு பேர் சொல்ல தக்க வகையில இருக்குது. அதே போல மார்க்கெட்டு, நூலகம், இதே போல இந்த திமுக ஆட்சியில இப்ப நகரத்தை நீங்க கைப்பற்றி என்னென்ன திட்டங்கள் வேணா கொண்டு வந்திருக்கிறேன், என்னென்ன திட்டம் நம்ம முன்னாடி சொன்னோம், இப்ப என்னென்ன நிறைவேற்றி இருக்கோம்? நிறைய, அதாவது தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டு புதிய பேருந்து நிலையம் சொன்னோம். சரிண்ணே. அது மாதிரி அது வந்து தமிழக முதல்வரும் நம்முடைய துணை முதல்வர், நம்முடைய துறை அமைச்சர் அண்ணன் எல்லாம் சேர்ந்து நிதி ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த பணி ரொம்ப சுறுசுறுப்பா அந்த பணி விரைவாக நடைபெற்று விரைவில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது புதிய பேருந்து நிலையம். எத்தனை கோடி மதிப்பீட்டுல? சுமார் ஒரு 20 கோடி மதிப்பீட்டுல கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதி 20 கோடி ஒதுக்கி கொடுத்தாங்க. நல்லபடியா சிறப்பா அந்த வேலை நடந்துட்டு. அது புறநகருக்கான பேருந்து நிலையமா இல்ல? இல்ல, புறநகர் பேருந்து வந்தா தானே எல்லை விரிவாக்கம் ஆகும். பட்டுக்கோட்டை இது தொலைநோக்கு திட்டமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, அந்த ஆட்சியில ஒரு தொலைநோக்கு திட்டமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா. இப்ப புறநகர் பேருந்து அந்த சைடு இந்த பேருந்து எப்படி மாற்ற திட்டம் இருக்காங்க? டவுன் பஸ் ஸ்டாண்டா வச்சுக்க வேண்டியது. டவுன் பஸ் ஸ்டாண்டா வச்சுக்கிறது. இந்த மார்க்கெட் எத்தனை கோடிண்ணே? இந்த மார்க்கெட் வந்து 2 கோடி 70 லட்சம். 2 கோடி 70. ஆமா, அது கடையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு 30 கடைங்க வந்து டெண்டர் விடப்பட்டு எல்லாமே திறக்கக்கூடிய நிலையில இருக்கு. சரிண்ணா. ஆமா, அது விரைவில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும். அப்போ வந்து இந்த பேருந்து நிலையம் எப்ப நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வர மாதிரி இருக்கு? பேருந்து நிலையம் வந்து உள்ள அந்த பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. வெளியில வந்து அந்த போற வழியை அந்த ரோடு வந்து கொஞ்சம் அகலப்படுத்தணும். சரிண்ணா. அதே மாதிரி அந்த அங்க வர்ற ஜிஏ கடல் வாய்க்கால் வந்து சரிண்ணா அதை கொஞ்சம் அந்த ரீடைனிங் வால் போட்டு கொஞ்சம் ரோடு அகலப்படுத்தணும். அதே மாதிரி அந்த இபி போஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். சரி. அது சம்பந்தமா 3 துறை ஒரு இன்டர்னல் மீட்டிங் போட்டிருக்காங்க. அது அமைச்சர் இடத்துல நம்ம தெரிவிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நிதி ஒதுக்கி விரைவில் அந்த பணியை சீக்கிரமா முடிச்சிடும். இப்ப என்னென்ன திட்டத்தை நீங்க முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? தொலைநோக்கு திட்டத்துல என்னென்ன திட்டங்களை முன்னாடி? இப்ப புதுசா வந்து இப்ப இந்த எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய பாதாள சாக்கடை மாதிரி ஒரு மினி பாதாள சாக்கடை திட்டம். அந்த சாக்கடை நீர் வந்து நீர்நிலைகள்ல கலக்காம அதை வந்து அந்த நம்ம வாட்டர் பியூரிஃபையர் பண்ணுவோம்ல, அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல தண்ணியா வந்து அதை வந்து மாத்தி விவசாயத்துக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு போகலாம். டைரக்டா அந்த சாக்கடை தண்ணியா கலக்காம நல்ல தண்ணியா மாத்தி விவசாயத்துக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு போகலாம். நம்ம கேள்விப்படுறோம் அந்த பழைய பேருந்து நிலையத்துல ஏதோ ஒரு திட்டத்தை உருவாக்க போற. ஆமா, அது வந்து பழைய பேருந்து நிலையத்துல வந்து 1 கோடி 47 லட்சம் ரூபாயில அது நம்முடைய கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியின் கீழே சுமார் ஒரு 25 கடைகள் வணிக வளாகம் கட்டி அதுவுமே வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப வேற என்னென்ன தொலைநோக்கு திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இருக்கு. பாதாள சாக்கடை கேட்டிருக்கோம், சட்டமன்ற உறுப்பினரும் கேட்டிருக்காங்க. நம்முடைய நகராட்சி அமைச்சர்கிட்ட வந்து தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வர்றோம். சரிண்ணே. விரைவில் செஞ்சு தருவாங்க நம்ம முதல்வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. சில இடங்கள்ல வந்து நம்ம அலசும் போது இந்த குப்பைகள் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுண்ணே. நாங்க சுற்றி வரும்போது. புரியுது. அந்த குப்பைகளை ஏதாவது உங்களுக்கு புரியுது. குப்பைகளை வந்து நம்ம டெய்லியும் அள்ளிக்கிட்டு தான் இருக்கோம். அதே நேரத்துல பொதுமக்கள்கிட்டையும் நம்ம வந்து குப்பைகளை பிரிச்சு கொடுக்க சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இதனாலும் நம்ம எவ்வளவுதான் நம்ம நகராட்சி பணியாளர் வச்சு அந்த குப்பைகளை ஆட்டினா கூட திரும்பி அந்த இடத்துல குப்பையை கொண்டாந்து போட்டுறாங்க. ஆனா மக்களா பார்த்து திருந்தாட்டி அதை வந்து நம்ம சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மக்களும் இந்த குப்பையை வந்து பிரிச்சு கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம தெருவுல நம்ம வசிக்கிற பகுதியில அந்த குப்பை சேராம இருந்தாதான் நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது மக்கள் புரியணும். இன்னும் அதை வந்து புரியல. அதை நம்ம சில நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் மூலமா அவங்களுக்கு போய் வீடு வீடா டோர் பை டோரா போய் சொல்றோம், குப்பையை பிரிச்சு கொடுங்கன்னு. அது பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா குப்பை இல்லாம இன்னும் நல்லா பண்ணலாம். குப்பைகள் வந்து அந்த குப்பைகள் தேக்க கொஞ்சம் இடத்துல நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு. இப்ப பேருந்து போகும் பொருளில வந்து கொஞ்சம் நெரிசல் இருக்குது. அதுக்குன்னா அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த இதுதான் அது ஜிஏ கனால வந்து அகலப்படுத்திட்டு அதே மாதிரி பார்த்தா அது கிட்டத்தட்ட 60-70 அடி இருக்கு. இப்ப ஆக்கிரமிப்பெல்லாம் நம்ம அளந்து
மார்க்கிங் பண்ணியாச்சு. சரி. விரைவில் அவங்களா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்க. விரைவில் வந்து இப்ப நம்ம அதை எடுத்துட்டோம்னா அந்த பணி விரைவில் முடிஞ்சிடும். இப்ப நீங்க பட்டுக்கோட்டையில இந்த திமுக ஆட்சி வந்த உடனே உங்களுக்கு திமுக நகரத்தை நீங்க கைப்பற்றின உடனே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, இந்த திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு எளிதா இருக்குதுன்னு? அது நம்மளுடைய முதல்வர் அவருடைய ஆட்சியில வந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அதை உடனடியா செஞ்சு கொடுக்குறாங்க. உடனடியா அதுக்கு நிதி ஒதுக்கி செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னும் செய்யறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஒரு முறையும் தலைவர்கிட்ட போகும்போது அந்த கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு தான் வர்றோம். மக்களுடைய வளர்ச்சிக்காக, நம்ம பட்டுக்கோட்டையுடைய வளர்ச்சிக்காக அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் வர்றோம். அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அண்ணா சொல்றதை கேட்டீங்களா? பட்டுக்கோட்டையில வந்து இப்போ பேர் சொல்லத்தக்க வகையில இந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் வர இருக்குது அண்ணன் சொல்றாங்க. அதே போல சில குறைபாடுகளை நம்ம சொல்லி இருக்கிறோம், அதை சரி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதிரநெல் வாசகர்களுக்கு உங்களுடைய இதை சொல்லிருங்க. அதிரநிழல் வந்து ரொம்ப சிறப்பா தன்னுடைய பணியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதிரநிழலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிண்ணே.